எனவே உங்களுக்கு தெரியும் கடந்த காலங்களில் அதிகளவில் பேசப்பட்ட ஒரு பெயர்தான் முகமது ஷாஃபி வைத்தியர் அவர்கள். எனவே அவர் இந்த கருத்தடையை பயன்படுத்தக்கூடிய அல்லது கருத்தடையை மேற்கொண்டு விட்டார். பல தாய்மார்களுக்கு அவர் செய்த சிகிச்சைகளின் ஊடாக மலட்டுத்தன்மையை உருவாக்கிவிட்டார் என்பதாக பல்வேறு போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அவர் மாத்திரமல்ல அவருடைய குடும்பம் சார்ந்த அனைவரும் பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்பட்டது. ஆனால் அவர்கள் அந்த நீதிமன்றத்தினூடாக இவர் குற்றவாளி இல்லை என்று நிரூபிக்கப்பட்டு அவர் வெளியில் வந்திருந்தாலும் இந்த அவர் மீது சுமத்தப்பட்ட இந்த போலியான புனையப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் காரணமாக அவருடைய குடும்பத்தாரும் அவருடைய பிள்ளைகளும் மிகப்பெரிய அளவிலான தண்டனைகளை சமூக மட்டத்தில் அனுபவித்து வந்தார்கள். எனவே அவர்களுடைய அந்த மனக்குமுறல் அந்த தண்டனைக்கு இதுவரை எந்த விலக்கேடும் இல்லை. எனவே அவருடைய புதல்வி ஒரு பாடசாலையிலிருந்து வெளியேறி செல்ல வேண்டிய நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்பட்டது. அவ்வாறு இருக்க இம்முறை வெளியாகியிருந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் முகமது ஷாஃபி அவர்களுடைய மகள் மிகச்சிறந்த ஸ்திதியை பெற்று அவர் இந்த முறை மருத்துவத்துறைக்கு விண்ணப்பிப்பதற்கான வாய்ப்பை பெற்றிருக்கிறார் என்பதும் இங்கே பிரதானமான செய்திகளாக இருப்பதை காணலாம். இன்றைய தினம் அது தொடர்பான செய்தி தினகரன் பத்திரிகை, அதே போல இன்றைய தமிழன் பத்திரிகையினுடைய பிரதான தலைமை செய்தியாக இருப்பதை காணலாம். டாக்டர் ஷாஃபியின் மகள் மருத்துவ படத்துக்கு தெரிவு என்பது அந்த செய்தியாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. தொடர்பாக நாங்கள் இப்போது பார்க்கலாம். 2019ஆம் ஆண்டு போலி கருத்தடை குற்றச்சாட்டுக்கு இலக்காக இருந்த டாக்டர் ஷாஃபி சிகாப்தீனின் மகள் நேற்று முன்தினம் வெளியான 2024ஆம் ஆண்டு கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளை பெற்று பல்கலைக்கழகத்தின் மருத்துவ படத்துக்கு தெரிவாகி இருக்கின்றார். அதன்படி உயிரியல் விஞ்ஞான பிரிவில் 3A சித்திகளை பெற்று மாவட்டத்தில் 12வது இடத்தையும் நாடளாவிய ரீதியில் 357வது இடத்தையும் பெற்று இம்மாணவி மருத்துவ படத்துக்கு தெரிவாகி இருக்கிறார் என்பது இங்கு சுட்டிக்காட்டத்தக்க மிக முக்கியமான விடயமாக இருப்பதை நாங்கள் காணலாம். தந்தை எதிர்கொண்ட சர்ச்சையின் போது குடும்பத்தினர் சந்தித்த கடுமையான மன அழுத்தம் காரணமாக பாடசாலையை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் அந்த மாணவிக்கு ஏற்பட்டது. எனவே அவர் தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக இந்த பரீட்சைக்கு தோற்றி சித்தி பெற்றிருக்கிறார் என்பது மிக முக்கியமான விடயம். இம்மாணவி தனது கல்வி பொதுத்தராதர பரீட்சையில் சிறந்த பெறுபேறுகளான 9A சித்திகளை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. மேலும் தனது தந்தையை போன்று தானும் மருத்துவராகி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற தனது கனவை மாணவி பகிரங்கமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் என்பதும் இங்கே முக்கியமாக இருப்பதை காணலாம். எனவே பிரபல பாடசாலை ஒன்றிலிருந்து அந்த மாணவிக்கு வழங்கப்பட்ட துன்புறுத்தல்கள் தன்னுடைய தந்தை மீது போலியான குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டு அந்த தந்தையினுடைய அந்த குற்றச்சாட்டுடைய தாக்கம் இந்த மாணவியும் ஏற்படுத்த சமூக மட்டத்தில் இவர் ஒதுக்கி வைக்கப்பட, எனவே அந்த பிரச்சனை காரணமாக அந்த மாணவி இந்த சாதாரண தர பரீட்சை 9ஆம் தரம் படிக்கின்ற போது அந்த பாடசாலையிலிருந்து விலக வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டது. எனவே அங்கு அவர் பாடசாலையிலிருந்து விலகி எந்த பாடசாலைக்கும் செல்ல முடியாத நிலைமைக்கு உருவாகியிருந்தார்கள் சமூகத்தில் இருக்கின்ற இனவாத சக்திகள். எனவே இவ்வாறு இருக்க அந்த மாணவி சாதாரண பரீட்சையிலும் 9A சித்திகளை பெற்று மிகச்சிறந்த ஒரு பெறுபேற்றை வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு தான் மிகச்சிறந்த ஒரு கல்வியை கற்று இப்போது இந்த தனிப்பட்ட பரீட்சார்த்தியாக, எனவே பாடசாலை பரீட்சார்த்தியாக அவர் சென்று ஏதோ ஒரு பாடசாலைக்கு நல்ல பெயரை பெற்றுக் கொடுக்க வேண்டிய ஒரு மாணவியாக இருந்திருக்க வேண்டியவர் சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட இந்த பிழையான எண்ணக்கர்களினூடான அடிப்படையற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் இவருக்கு ஏற்பட்ட மன அழுத்தம் காரணமாக அவர் தனிப்பட்ட ரீதியில் இந்த பரீட்சைக்கு தோற்றியிருந்தார். எனவே அதன் போது 3A சித்திகளை பெற்று மிகச்சிறந்த ஒரு பெறுபேற்றை பெற்றிருக்கிறார். எனவே அவர் அந்த பெறுபேற்றின் அடிப்படையில் அவருக்கு பல்கலைக்கழகம் செல்வதற்கு, மருத்துவ பீடத்துக்கு அல்லது மெடிசின் செல்வதற்கான வாய்ப்பு அவருக்கு கிடைத்திருக்கிறது. எனவே இந்த நிலைமையானது இந்த இனவாதம் அல்லது மதவாதத்தை தோற்றுவித்து ஒரு சமூகத்தினுடைய பின்னடைவு காரணமாக்கி விடலாம் என்று எண்ணுகின்றவர்கள் கொடுத்த மிகப்பெரிய அடியாக இந்த மாணவனுடைய இந்த பெறுபேறு காணப்படுகிறது. எனவே எந்தவிதமான அழுத்தங்களாலும் அரசியல் நோக்கங்களாலும் கல்வித்துறையிலிருந்து எங்களை பின்தள்ளிவிட முடியாது. கல்வித்துறையினூடாக நாங்கள் எப்போதும் முன்னோக்கி செல்வோம். எனவே உங்களுடைய பிரச்சனை, உங்களுடைய சமூக மட்டத்தில் நீங்கள் போலியாக தோற்றுவிக்கின்ற எந்த பிரச்சனையும் எங்களை ஒன்றும் செய்யாது என்ற நிலைப்பாட்டை இந்த இனவாதத்தோடு செயற்படுகின்றவர்களுக்கு எடுத்துரைத்த ஒரு செய்தியாக மாணவி சாஃபியினுடைய அவருடைய மகளுடைய அந்த பெறுபேறு அமைந்திருக்கிறது. எனவே இதே போன்று சமூக மட்டத்தில் இன்னும் பலருக்கு பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான தாக்கங்கள், அழுத்தங்கள் இருக்கலாம். ஆனால் அவற்றையெல்லாம் கடந்து நாங்கள் முன்னே வருவதற்கு இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம் இந்த கல்வி என்ற ஆயுதம். எனவே அந்த ஆயுதத்தை சரியாக கூர்மையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு வருகின்ற வெளி அழுத்தங்கள், சமூக பிரச்சனைகள் இவை எல்லாம் தாண்டி கல்வியில் நீங்கள் முன்னேறுகின்ற போது இந்த உலகமே உங்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும். எனவே இந்த முக்கியமான விடயங்களை மாணவி, அதாவது டாக்டர் சாஃபியினுடைய மகள் இப்போது சாதித்து காட்டியிருக்கிறார். எனவே எந்த அழுத்தமும் எங்களை தடை செய்யாது. எனவே நாங்கள் எங்களுடைய வெற்றி பாதையை தொடர்வோம். எனவே கல்வி எங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் என்பதை, அந்த கல்வியை பிடித்து சமூகத்தில் முன்னேறி இப்போது தன்னுடைய
தந்தையை விட மிகச்சிறந்த ஒரு வைத்தியராக வர வேண்டும் என்ற தோற்றப்பாட்டை எண்ணப்பாட்டை உருவாக்கி ஏனைய மாணவர்களுக்கும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற தரப்புகளுக்கும் மிகச்சிறந்த ஒரு உதாரணமாக வைத்தியர் ஷாஃபியினுடைய மகள் இருக்கிறார் என்பது இங்கே முக்கியமாக நாங்கள் சுட்டிக்காட்ட விடயம். எனவே இனிவரும் காலங்களில் நாட்டில் இனவாதம் இல்லை என்ற அடிப்படையில் ஜனாதிபதி அதற்கான சகல விடயங்கள் நாங்கள் மேற்கொள்வோம். எனவே சட்டங்கள் இல்லாவிட்டாலும் சட்டத்தை இயற்றியாவது இனவாதத்தை இல்லாதொழிப்பதற்கான விடயத்தை மேற்கொள்ளப் போவதாக ஜனாதிபதி சொல்லியிருக்கிறார். இருந்தபோதிலும் தோற்றுப்போன அரசியல் கட்சிகள் தோற்றுப்போன அரசியல்வாதிகள் மீண்டும் இந்த இனவாதத்தின் ஒரு கயிறை பிடித்துக்கொண்டே முன்னே வரலாம் என்று எண்ணப்பாடு இருக்கிறார்கள். எனவே மக்கள் அதற்கு ஏமாந்துவிடக் கூடாது. எனவே நாடு ஐக்கியமான நாடாக எல்லோரும் ஒன்றாக வாழக்கூடிய நாடாக மாற வேண்டும். எனவே அப்படியாக இனவாதத்தினூடாக வென்றுவிடலாம் என்று எண்ணியவர்கள் முன்வைத்த போலி குற்றச்சாட்டிலிருந்து வெளியில் வந்து இப்போ தன்னுடைய மகளையும் சிறந்த ஒரு கல்வியில் சிறந்த ஆளாக மாற்றியிருக்கிறார் வைத்தியர் ஷாஃபி. எனவே இதே போன்று உங்களுக்கும் பல பிரச்சனைகள் இருக்கலாம். இந்த கல்வித்துறையில் கற்பதற்கான பிரச்சனை இருக்கலாம், சமூக மட்டத்தில் பிரச்சனை இருக்கலாம். இவற்றையெல்லாம் தாண்டி கல்வி ஒரு ஆயுதமாக கொண்டு முன்னேறி வாருங்கள். நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உலகில் எல்லோருக்கும் தெரியக்கூடிய இடத்தில் நீங்கள் அமரக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் என்பதை அவர் தன்னுடைய அந்த பெருவேற்றினூடாக சொல்லியிருக்கிறார். எனவே